உலகத்தில் எத்தனையோ மஜ்லிஸ்கள், நிகழ்வுகள், ஃபங்க்ஷன்கள் நடைபெறுகின்றன. ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த வீக்கெண்டில் அவருடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெற வேண்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தையும் அவுலியாக்களுடைய நேசத்தையும் பெற வேண்டும் என்று நம்மை தேர்வு செய்து இந்த மஜ்லிஸில் ஒன்று கூட்டி அல்லாஹ்வுடைய புகழைக்கும் அர்த்தம் தெரிவித்தார். சங்கை பொருத்திய பனைக்குளம் சையீது முஹம்மது ஒலியுல்லா அவர்களுடைய அன்பு மகனார் இமாமுல் ஆலிம் பாகவி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் இந்த ராத்திகத்துல் ஜலாலியாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எனவே இந்த மஜ்லிஸ் என்பது நம்ம யாசிர் ஆஃபாத் அவங்க பேசுகிற மாதிரி இஸ்லாத்தினுடைய எல்லா கொள்கை கோட்பாடுகளும் இபாதத்துகளும் ஒரு ரூஹானியத்தான ஆத்மார்த்தமான ஒரு வணக்க வழிபாடுகள் என்பதை நாம் அறிவோம். எனவே ராத்திபத்துல் ஜலாலியாவில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் என்றால் நாம் எல்லோருடைய பெயர்களும் எப்படி ஸலவாத்தை கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறதோ அதுபோன்று ராத்திபத்துல் ஜலாலியாவை கொண்டு கௌசுல் அஅலம், குத்துபுல் மக்தாம், முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்தருக்கு நம்முடைய பெயர்கள்லாம் பதிவு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் மறுபடியும் சொல்றேன். வலிமார்களுடைய சவகாசம் எனக்கு மறைந்து வாழும் வலிமார்கள் என்று இறை நேசர்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம், அந்த தலைப்பு கூட நான் போகலை. நேரத்தினுடைய அருமை கருதி மிக சுருக்கமாக சில செய்திகளை நாம் இங்கே சொல்லுவோம். எனவே ராத்திபத்துல் ஜலாலியா என்பது பலகீனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஈமானை இந்த ராத்திபை கொண்டு உயிர்விப்பது. ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏக இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரத்தை, கலிமா தௌஹீதை நீங்கள் அதிகம் மொழிவதை கொண்டு உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்றார்கள். ராத்திபத்துல் ஜலாலியாவினால நம்ம ஈமான் பாதுகாக்கப்படுகிறோம். ஒரு ஆபத்தான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அவுலியாக்களை கொண்டும் அன்பியாக்களை கொண்டும் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த உலகத்திலே விளைகின்ற கனிகள், விதைகள், பெய்கிற மழைகள் எல்லாம் அவுலியாக்களுக்காகத்தான் பெய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை. உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். நல்லடியார்களுக்கு, நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்ற அந்த தத்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். எனவே அந்த அரபு வாசகத்தை எல்லாம் வாசித்து ஆதாரத்தோடு நிரூபிப்பதற்குண்டான நேரம் மிக சுருக்கமாக இருப்பதனால் அதனுடைய கருத்தை மட்டும் இங்கே நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்வதென்றால் அவுலியாக்கள் என்று சொன்னால் சில பேருக்கு ப்ரெஷர் இருக்கு. பார்த்துறீங்களா? அவுலியான்னு சொன்னா, ஜியாரத்துன்னு சொன்னா, சில பேருக்கு அருவா ஃபாத்தியான்னு சொன்னா அப்படியே ப்ரெஷர் ஏறும், ப்ரெஷர் மாத்திரையே. அதாவது அவுலியா உல்லாஹ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர்கள் என்ற பெயரை கேட்டு அதில் ஒருத்தருக்கு விரோதம் வருதுன்னு சொன்னால் யாருக்கு வரும்? ஷைத்தானுக்கு தான். அல்லாஹ்வுடைய நண்பர்கள், அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொன்னார். அவுலியாக்கள் என்று சொல்லக்கூட ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொன்னால், அவனுக்கு ப்ரெஷர் வருதுன்னு சொன்னால், அதில் வெறுப்பு வருதுன்னு சொன்னால் அது யாருக்கு தான் வரும்? ஷைத்தானுக்கு தான் வரும். அல்லாஹ் நம்மை அவுலியாக்களுடைய அந்த சவகாசத்தில் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேசம், அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மஹப்பத், அன்புனால அந்த அன்பு தான் நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார்ந்து. இந்த வீக்கில் நம்ம எவ்வளோ பிஸியான ஒரு ஷெடியூலை போட்டு நம்ம ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம கழிச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த ராத்திபத்துல் ஜலாலியா பிரதான மஜ்லிஸில் நாம் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான்னு சொன்னால், நம்ம வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மஹப்பத்தை தவிர, அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வாரந்தோறும் தொய்வின்றி நம்ம மரியாதைக்குரிய இமாமுல் ஆலிம் பாக்க
அவர்கள் இந்த ராக்கிபத்துல் ஜலாலியை கொண்டு அல்லாஹ் பிணைக்கு மக்கள் கொடுத்து வச்சவங்க. இன்னும் அவங்களுடைய ஈமானை அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் மென்மேலும் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உஸ்தாத் அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை கொடுத்து